அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் அஃபிஷியல் ஏபிஐ அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் ஆனது ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்க்காக வந்து வாட்ஸ்அப் வந்து லான்ச் பண்ணாங்க. அடுத்த கட்டமாக வந்து பிஸ்னஸ் மேனுக்காக ஃபார் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அஃபிஷியல் அப்படிங்கிறது கான்செப்டில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெகுலராக இப்போ என்ன யூஸ் பண்ணிருக்கோமோ அதான் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. பிஸ்னஸ் மேனுக்கு சின்ன ஒரு அப்டேட் அவங்க யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணுறவங்களா இருந்து ஹாய்ன்னு நமக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஆட்டோமேட்டிக் கிரீட்டிங் மெசேஜ் வந்து டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே. 2வது அதில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேட்லாக்ஸ் எல்லாமே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேட்லாக்ஸ் எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அவங்க பிசினஸ் லொகேஷன்ஸ், அவங்க ஆஃபீஸ் டைம்ஸு அண்டு வந்து இ-காமர்ஸ் சைட் மாரியே வந்து அவங்க ப்ராடக்ட் அப்லோட் பண்ணிட்டு, அதுக்கான என்ன பிரைஸ் எல்லாமே அதில வந்து போடுற மாரி, ஒரு மினி இ-காமர்ஸ் சைட் மாரியே வந்து அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கிறது செயல்படும். அடுத்ததா வந்து நம்ம ஏபிஐ. ஏபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில எல்லாமே வந்து உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ். நம்ம இண்டிவிஜுவலியும் சரி, பிசினஸ்லயும் சரி, யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வாட்ஸ்அப்புக்காக நாம எந்த ஒரு பைசாவும் கட்டாம அந்த பெனிஃபிட்ஸை நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஏபிஐல பார்த்தீங்க அப்படின்னா 100% எல்லாமே வந்து பெய்டு தான் உங்களுக்கு. பே பண்ணாதான் சிங்கிள் மெசேஜ் கூட உங்களுக்கு சென்ட் ஆகும். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஏபிஐ அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த ஏபிஐ பார்த்தீங்க அப்படின்னா, இது இல்லாமல் கிரீன் டிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம. ஸோ கிரீன் டிக் அப்படிங்கிறது என்னென்னா, வாட்ஸ்அப்போட வெரிஃபைடு அக்கௌண்ட். வாட்ஸ்அப்பில் இந்த கம்பெனி வந்து வெரிஃபைட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு பக்கத்தில் கிரீன் டிக் அப்படிங்கிற ஒரு பேட்ச் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேட்ச் கொடுத்தாங்க அப்படின்னாவே வாட்ஸ்அப்போட ட்ரஸ்டட் கம்பெனி அப்படிங்கிற லேபிளில் வந்து இந்த கம்பெனியை லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுடைய பிஸ்னஸும் இந்த மாதிரி கிரீன் டிக் அப்படிங்கிறது அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த கிரீன் டிக் வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த ஏபிஐ அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து உங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நாம் அதை மெர்ஜ் பண்ணிக்க முடியும். சிங்க்ரைஸ் பண்ணி அது மூலிமா வாட்ஸ்அப் மெசேஜுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஏபிஐ மூலிமா தான் வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேஷன் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ லைக் இந்த சாட் பாட் எல்லாமே வந்து வருது பார்த்துருப்பீங்க, நிறையா இது யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைஸ் ஏ டிக்கெட், கால் நியரஸ்ட் கால் சென்டர், ட்ராக் லைவ் லொக்கேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அடுத்தடுத்த கண்டினியூட்டி அப்படியே அந்த மெசேஜ் அது மட்டும் போயிட்டுருக்கும். ஒரு மேன் பவர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் அட் த சேம் டைம் டிராஃபிக் இல்லாமல் அந்த என்ன மெசேஜ் நம்ம ஃபீட் பண்ணி வச்சுருக்கோமோ அது ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்மளுடைய வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட அவங்க பேசுகிற மாதிரி இருந்தால் கடைசியாக அந்த நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், நம்ம அதை வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேஷன் அண்ட் பாட்ஸுக்காக வந்து நம்ம இந்த ஏபிஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப் ஆகட்டும், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆகட்டும், நம்ம அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு, அதை மொபைல் ஃபோனில் டேப் சிஸ்டமில் யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்போம். சாரி, சிஸ்டமில் வெப் வாட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம. இதுக்கு அதே மாதிரி தான் க்ளவுடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். க்ளவுடில் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எனிவேர் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராட்காஸ்ட் ஸ்பீடு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 12,000 மெசேஜஸ் வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ அப் டு ஒரு ஹவருக்கு வந்து 7.2 லட்சம் எஸ்எம்எஸ் வரைக்கும் வந்து சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதோட லிமிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1,00,000 எஸ்எம்எஸ் தான் உங்களுக்கு சென்ட் ஆகும். வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து இப்போ வேணும் அப்படின்னா, இப்போ நாம அதை எப்படி வாங்க முடியும்? ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ ஜிகாம் இருக்குது, வாட்டி இருக்குது, ஏஐ சென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து ஏஐ அப்ளிகேஷன் ஏபிஐ அப்ளிகேஷன்ஸ் ப்ரொவைடர் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களே வந்து நமக்கு ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டா மெட்டா தான் வந்து உங்களுடைய பாஸ் ஃபார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா. இந்த 3மே வந்து மெட்டா தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மெட்டாவில் வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும்.
வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா தான் அவங்க நமக்கு மெசேஜஸ் சென்ட் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. அது நிறையா லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் கேட்டகரிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ட்ரஸ்டட் பிஸ்னஸ் மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ அது கொடுக்கும்போது நம்ம விசா அல்லது மாஸ்டர் கார்டு இந்த 2 கார்டு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஆட் பண்ணணும். இது எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மெசேஜஸ்லாம் அனுப்புறது வந்து எல்லாமே போஸ்ட்பெய்ட் மெசேஜஸ். போஸ்ட்பெய்ட் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு, இன்னைக்கு ஒரு 1000 மெசேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா, இதுக்கான பேமெண்ட்டை அடுத்த 30 நாள் கழிச்சு நம்ம அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து அவங்க பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கு நம்ம டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு, விசா அல்லது மாஸ்டர் கார்டு இந்த 2 கார்டு மட்டும் தான் அதில் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்ஸ்அப் ஏபிஐ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. இந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டீங்க, வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு, தென் கார்டை ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா, உங்களுக்கான வந்து ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் உங்களுக்கு க்ரீன் டிக் அப்படிங்கிற பேட்ச் வந்து உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டாவோட ஏஐ என்ன பண்ணும்னா, நம்மளுடைய பிஸ்னஸ் கிளாசிஃபைட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நம்ம இந்த அப்ளிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் லைக் கூகுள் பிஸ்னஸ் ஆகட்டும், நம்மளுடைய எஃபி பேஜ், நம்மளுடைய வெப்சைட் அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எல்லா பக்கமுமே வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறோமோ அதை போட்டு கொடுப்பாங்க. அண்டு ரிவ்யூஸ், கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் எந்த மாதிரி இருக்குது அது எல்லாமே அந்த ஏஐ வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இன்டேக் கொடுக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண நெக்ஸ்ட் டேவே வந்திருக்கு. சில பேருக்கு 6 மாதம் ஆயிருக்கு. சில பேருக்கு 1 வருஷம் கழிச்சுமே கூட இன்னும் அந்த க்ரீன் டிக் பேட்ச் வந்து வராமல் இருக்குது. ஸோ அது நாம் வந்து அதுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோன்னா இந்த க்ரீன் டிக் அப்படிங்கிறத வந்து நம்ம வாங்கிக்கலாங்க. 2வது இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, இதில் என்னென்னலாம் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மல்டிபிள் டிவைஸ் வந்து நாம் அக்சஸ் பண்ணிக்க முடியும் இதில். ஸோ ஒரே ஒரு நம்பரை வச்சு மல்டிபிள் நம்பருக்கு நம்ம வந்து அதை ரூட்டிங் பண்ணிக்க முடியும். ப்ராட்காஸ்ட் மெசேஜ், பல்க் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் பண்ணிக்க முடியும். கஸ்டமரை செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக டார்கெட் கேம்பெயின்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், அப்புறம் ப்ராட்காஸ்ட், ட்ராக்கிங் மெசேஜ் வால்யூம், ப்ரொடக்டிவிட்டி ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது. ஸோ டெலிவரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். இப்போ நார்மல் வாட்ஸ்அப் ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியாது. இதில் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியும். அதில் இன்னொரு லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஏபிஐ கொடுக்குற நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வந்து எந்த மொபைல் ஃபோன்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு நம்பர் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா தான் பண்ண முடியும். அதனால் மொபைலில் போட்டு வச்சுக்கலாம். பட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் மெசேஜ் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக இது மாதிரி டைப் பண்ணி உங்களால் வந்து சென்ட் பண்ண முடியாது. மெசேஜ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் எஃபி லாகின் பண்ணி அது மூலிமா போய் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவீங்க. டெம்ப்ளேட் இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் ஆயிடும். 2 to 5 மினிட்ஸில் வந்து டெம்ப்ளேட் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அந்த டெம்ப்ளேட் அப்ரூவ் ஆன அப்புறமேட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஏபி வந்து மற்ற குரூப்ஸ் வாட்ஸ்அப்பில் குரூப் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறலாம் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் கால் பேசுகிறதோ, வீடியோ கால் பண்ணுறது அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் வெரிஃபிகேஷன் வந்து இதில் வந்து மேண்டட்டரி. சிஆர்எம் இன்டர்கேஷன். ஸோ இந்த சிஆர்எம் இன்டர்கேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம கொடுத்துருக்கிற மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வாட்ஸ்அப்பை வந்து நம்ம இன்டர்கேட் பண்ணிக்க முடியும். இந்த கம்பெனி மட்டும் அல்லாத நாம் இன்றைக்கி கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க உங்களுடைய பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ், ஜிஎஸ்டி பில் வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேர், இஆர்பி சாஃப்ட்வேர், அது மாதிரி எனி சாஃப்ட்வேரில் வந்து இப்போ நம்ம எஸ்எம்எஸ் அலர்ட் போகிற மாதிரி நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பில் அடித்த உடனேயே உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு மெசேஜ் போகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு அதில் எஸ்எம்எஸும் போகலாம் அண்ட் தென் வாட்ஸ்அப்லேயும் அந்த இன்வாய்ஸ் சென்ட் பண்ணலாம், பேமெண்ட் அலர்ட் சென்ட் பண்ணலாம். உங்களுடைய வந்து கேட்லாக் இப்போ டிக்கெட் ட்ராவல் ஏஜென்சியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணணும், டிக்கெட் அவங்களுக்கு சென்ட் ஆகிற மாதிரி அது மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஏபிஐ அப்படிங்கிறத வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. எனி பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம இன்டர்கேட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை எப்படி இந்த மெசேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நமக்கு 4 ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஹெட்டர் அப்படிங்கிறதுல நீங்கள் டைட்டில் போடலாம், அல்லது இமேஜ் அல்லது வீடியோ, கேட்லாக் அந்த மாதிரி எனி மீடியா வந்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம் ஹெட்டரில். 2வது விஷயம் பாடி. ஸோ பாடி ஆஃப் த மெசேஜில் நீங்கள் வந்து என்ன கண்டென்ட் சொல்ல வரீங்களோ அது கொடுத்துக்கலாம். ஃபுட்டரில் வந்து உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆர் வந்து உங்களுடைய என்ன விஷயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணுமோ
வெப்சைட் அது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து பட்டன்ஸ். பட்டன்ஸ் வந்து கால் ஆக்ஷன் பட்டன்ஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, பை நோ, காலர்ஸ், கீழே வெப்சைட் கொடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து அது கீழே நீங்கள் வந்து ஃபார் சர்வீஸ், ஃபார் சேல்ஸ் அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பட்டன் கொடுத்துக்கலாம். சர்வீஸ்னு கிளிக் பண்ணாங்கன்னா அதில் சர்வீஸோட நம்பர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பேக்கெண்டில். அந்த சர்வீஸ் பர்சனுக்கு உங்களுக்கு ரூட்டிங் ஆகும், மெசேஜ் டைரெக்டாக வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். ஸோ பாடியில் நாம் டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட் மெசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1024 கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம இதில் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து நாம் இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக வேரியபிள்ஸ், ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு நேமோடவே வந்து நம்ம போகணும் அப்படின்னாலுமே இதில் பண்ணிக்கக்கூடிய ப்ரொவிஷன் இருக்குது. எக்ஸல் சீட்டில் வந்து அப்லோட் பண்ணோம்னா ஒவ்வொருத்தருக்கும் இங்கே பண்ணுங்க பார்த்தீங்களா, டியர் அலைவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் 1000 பேர்த்துக்கு மெசேஜ் சென்ட் பண்ணாலும் 1000 பேர்த்துக்கு அவங்கவுங்க நேம் போட்டு இல்லை அவங்க பிஸ்னஸ் நேம் போட்டு மெசேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். இதில் 4 டைப் ஆஃப் மெசேஜஸ் வந்து நாம் வந்து இதில் அனுப்பிச்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 4 டைப் ஆஃப் மெசேஜஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. ஸோ ப்ராட்காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பல்காக சென்ட் பண்ணுறோம். பல்காக சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டிங்காக வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். மார்க்கெட்டிங்காக இப்போ நம்ம வந்து கொடுக்குற அதில் எல்லா மீடியாவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கேட்லாக்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் அண்ட் வந்து உங்களுடைய வந்து ஜேபெக் இமேஜ் போஸ்டர்ஸ் சம்திங், இல்லை ஏதாவது வாய்ஸ் நோட், அது மாதிரி எனிதிங் நீங்கள் அதில் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து யூட்டிலிட்டி அண்டு அத்தன்டிகேஷன் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து கன்வர்சேஷன், சர்வீஸ் கன்வர்சேஷன் அப்படிங்கிறது அது இன்கமிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அது சர்வீஸ் கன்வர்சேஷன். இதில் உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. ஸோ அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான ஓடிபிஸ் வந்து வாட்ஸ்அப்லேருந்தே வந்து வரணும். இப்போ மெசேஜஸில் வாட்ஸ்அப் வந்துட்டுருக்கும், உங்களுக்கு டெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் மூலிமா ஓடிபிஸ் வந்துட்டுருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நம்ம பயன்படுத்திக்க முடியும். யூட்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய வந்து நம்ம இதெல்லாம் புக் பண்ணுறோம் இல்லைங்களா, டிக்கெட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம புக் பண்ணும்போது போஸ்ட் பர்ச்சேஸ், ஸோ கஸ்டமர் உங்கள் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறமேட்டு நடக்கக்கூடிய கன்வர்சேஷன்ஸ் அது எல்லாமே வந்து யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ டிக்கெட் புக் பண்ணி முடித்தோடனே ஸோ எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின் அப்படின்னா அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வந்து கிளம்புது, அதுக்கு வந்து பிஏஎன்ஆர் நம்பர் என்ன, ஸோ 1 டே பிஃபோர் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே யூட்டிலிட்டி எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ இப்போது எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 வீலர் ஆர் 4 வீலர் அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சர்வீஸ் அலாட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயஸ் எல்லாமே வந்து நம்ம சர்வீஸில் பார்ப்போம். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பல்க் மெசேஜில் வந்து நம்ம பல்காக வந்து கஸ்டமர் சென்ட் பண்ணுறது வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிற பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஆகட்டும், இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் ஆகட்டும், இதில் எது இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் பண்ண முடியாதுன்னா ஒரு 250 பேர்த்துக்கு மேலே நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சைடில் வந்து அவங்க உங்களுடைய நம்பரை வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ டோட்டலாகவே வந்து நீங்கள் பல்க் மெசேஜஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறத ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அதில் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நம்பர் பேன் ஆகும். ஃபஸ்ட் டைம் பேன் ஆச்சு அப்படின்னா 24 ஹவர்ஸ் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. செகண்ட் டைம் பேன் ஆச்சுன்னா 7 to 10 days வரைக்குமே டைம் எடுக்குது. அதுவும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. சில மெசேஜஸ் வந்து நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம், இல்லைனா அது வயலன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த நம்பர் பர்மனெண்ட்டாகவே வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடுது. அதனால் இப்போ நீங்கள் மெசேஜ் பல்காக பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம இந்த வாட்ஸ்அப் பிளாட்ஃபார்மில் தான் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து இருக்குது இப்போது. ஸோ இதில் வந்து எப்படி வந்து மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னே 1,00,000 எஸ்எம்எஸ் போகுமா அப்படின்னா அப்படி போகாது உங்களுக்கு. ஸோ டே பை டே தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க போஸ்ட்பெய்டில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரே நாளில் 1,00,000 எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் எஸ்எம்எஸ் தான் அவங்க 75 பைசா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 1,00,000 எஸ்எம்எஸ் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 75,000 சார்ஜ். டெய்லி 1 லேக் அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா அது எங்கேயோ போய் நிற்கும், லேக்ஸ் கணக்கில் வந்துடும். அது நமக்குமே வந்து சிரமம் கொடுத்துரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் 1000 எஸ்எம்எஸ் மட்டும்தான் வந்து போகும் உங்களுக்கு. அந்த 1000 எஸ்எம்எஸ் தான் போகும் உங்களுக்கு. இந்த 1000 எஸ்எம்எஸ்லேயுமே உங்களுக்கு 7 நாளைக்குள்ளார நம்ம இந்த ஏபிஐ க்ரியேட் பண்ண 7 நாளைக்குள்ளார நீங்கள் 500 மெசேஜஸ் நம்ம வந்து அனுப்பிச்சோம் அப்படின்னோம்னா அடுத்த டயருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அப்டேட் பண்ணி கொடுத்துடணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கீழே கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டேஸ்க்குள்ளார வந்து நம்ம எவ்வளோ மெசேஜ் 50% மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து வந்து நமக்கு வந்து அவங்க வந்து கொண்டு போய் நமக்கு டயர் கேட்டகரிஸ் மாற்றி கொடுப்பாங்க.
இதில் அந்த க்ரீன் டிக் வந்து நமக்கு கொடுப்பாங்க, க்ரீன் டிக் பேட்ச் கொடுப்பாங்க நமக்கு, ட்ரஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது எப்போ நமக்கு கிடைக்கும்னா, டயர் 2க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கிடைக்கும். டயர் 2 தாண்டுன அப்புறமேட்டு தான் நமக்கு வந்து இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அப்புறமேட்டு தான் இவங்க வந்து கொடுப்பாங்களே தவிர, டயர் 1, டயர் 2க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் சொன்னேன் இல்லைங்களா, சில பேர்த்துக்கு கிரியேட் பண்ண அடுத்த நாளே வந்திருக்குன்னு. அவங்க சோசியல் மீடியாவில் ஆல்ரெடி கஸ்டமர்களோடையும் அவங்களுடைய பிஸ்னஸை பற்றியும் நல்லா அவங்க எங்கேஜாக வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் பண்ணி கொடுத்தது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணி கொடுத்தோம். அது நெக்ஸ்ட் டே வந்து அவங்க க்ரீன் டிக் பேட்ச் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது 2வது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரைஸிங்கில் வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் நம்ம வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து கேட்டலாக் அமைச்சு விட்டுறீங்க. அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட சேட்டிங்கில் என்கொயரி பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அவங்க கேட்குற டேட்டாவை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அந்த கன்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு கன்வர்சேஷனுக்குமே நீங்கள் சார்ஜ் பே பண்ண வேண்டியது கிடையாது. அன்னைக்கு டேயில் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுற மெசேஜுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. அடுத்து வர 24 ஹவர்ஸுக்குள்ளார நடக்கிற எந்த கன்வர்சேஷனுக்குமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ அது வந்து அப்சல்யூட்லி வந்து உங்களுக்கு அது ஃப்ரீ இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுக்கிற வந்து 1000 கன்வர்சேஷன் ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு வர 1000 கன்வர்சேஷன்ஸ், 1000 கன்வர்சேஷனுங்கிறது 1000 நம்ம வந்து கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த சர்வீஸ் எஸ்எம்எஸில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாதமுமே வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க நமக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம். கன்வர்சேஷன்னு சொல்லுவாங்க, கன்வர்சேஷன்னு சொல்லுவாங்க, ஒரு செஷன்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் அது 24 ஹவர்ஸ்க்குள்ளார வந்து நமக்கு வந்து முடியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வந்து எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸில் வந்து எது யூட்டிலிட்டி எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ எத்தனை மணிக்கு என்ன டேட்டில் என்ன பண்ணுறாங்க. இந்த கன்வர்சேஷன் வந்து யூட்டிலிட்டி கன்வர்சேஷனில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதில் வந்துடும். இது எதில் பண்ணுறீங்க, யூட்டிலிட்டியில் பண்ணுறீங்களா, மார்க்கெட்டிங்கில் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வரும். இல்லை ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஸ்டமர் இனிஷியேட் பண்ண வந்து மெசேஜ். இது வந்து இந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது கஸ்டமர் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. சர்வீஸ் மெசேஜில் வந்து இந்த கன்வர்சேஷன் வரும் உங்களுக்கு. அவங்க வந்து அவங்க டிக்கெட்டை வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறக்கா கேட்டிருக்காங்க. ஸோ அது பண்ணோடனே ஆட்டோ ரிப்ளை வந்து அவங்க வந்திருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து கஸ்டமரை இனிஷியேட் பண்ணுற சர்வீஸ் மெசேஜ் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து என்ன சார்ஜஸ் வரும், நம்ம வந்து மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன சார்ஜஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் உங்களுக்கு சிபிஎம்ஐஎம் சொல்லுவோம் நம்ம, காஸ்ட் பெர் இனிஷியேட் மெசேஜ்ன்ட்டு. ஸோ இதில் மார்க்கெட்டிங்க்கான காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 80 பைசா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இது டயர் நம்ம போக போகனா அப் டு 73 பைஸ் வரைக்கும் நமக்கு வந்து கம்மி ஆகுது. இனிஷியலாக பண்ணும்போது 80 பைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ யூட்டிலிட்டி எஸ்எம்எஸ், சர்வீஸ் எஸ்எம்எஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு 35 பைஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு மெசேஜுக்குமே. ஸோ இந்த வாட்டியோட வந்து நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு வாட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டி அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி உங்களுக்கு. அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸில் வச்சுருக்காங்க. டீம் இன்பாக்ஸ் பண்ணுறதுலேருந்து வாட்ஸ்அப்லேயே சிஆர்எம் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்து நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வாட்டி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். 7 days ட்ரையலும் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வாட்டியை எடுத்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், அந்த வாட்டியை பற்றிய வந்து உங்களுக்கு எல்லா விஷயம் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து ஏபிஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிற மட்டும் நான் உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.